ஆண்டவர் எங்களை படைக்கும் பொழுது ஹல்லேலூயா எங்களை மிக அழகாக படைத்திருக்கிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, எங்களை மிக அழகாக வடிவமைத்திருக்கிறார். God not only created us but designed us to be a wonderful and handsome and beautiful. Amen. Hallelujah. Hallelujah. He created us and designed us according to his plan and purpose. அவருடைய திட்டத்தின்படியும் அவருடைய சித்தத்தின்படியும் அவருடைய நோக்கத்தின்படியும் அவர் எங்களை படைத்திருக்கிறபடினால் நாம் மிக அழகாக பிரமிக்கத்தக்க அதிசயமான விதத்திலே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஏன் நம்மை அவர் படைக்க வேண்டும், அது என்ன நோக்கத்துக்காக அவர் படைத்தார் என்று நாம் பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா, நாங்கள் அங்கே இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஜெபத்திலே சொல்லப்படுகிறது. இந்த டிசைபிள்ஸ் பிரேயர்லேயே பார்க்கிறோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, இந்த ஒரு நோக்கத்துக்காகத்தான் ஆண்டவர் எங்களை இந்த உலகத்திலே படைத்தார். பரலோகத்திலே எப்படி தூதர்கள் அவருடைய நாமத்துக்கு மகிமையும் பரிசுத்தத்தையும் அவருடைய சித்தத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்களோ, அவர் எதையெல்லாம் நினைக்கிறாரோ அவருடைய நினைவுகளையும் அவருடைய செய்கைகளையும் அவர்கள் விவரிக்கிறார்களோ, அவ்விதமாக இந்த பூமியையும் படைத்து இந்த பூமியிலே மனிதர்களாகிய எங்களை அவருடைய சாயலிலும் அவருடைய ரூபத்திலும் எங்களை படைத்து, ஆமென், அவருடைய நாமத்தை மையப்படுத்தவும் பரிசுத்தப்படுத்தவும் அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே நடைமுறைப்படுத்துவதற்கும் அவர் எங்களை படைத்திருக்கிறார். Hallelujah. So therefore there's no God never created us or designed us to live in the past life. இன்றைக்கு அநேகர் நம்முடைய வாழ்க்கையிலே அங்கே பழைய எண்ணங்களோடும் பழைய வாழ்க்கையிலும் வாழ்ந்து கொண்டிருந்ததுனால்தான் இன்றைக்கு முன்னேறி செல்ல முடியவில்லை. தேவனுடைய திட்டத்தையும் சித்தத்தையும் செய்ய முடியவில்லை. பாவமும் சாபமும் பழக்க வழக்கங்களும் பாவத்தினாலே ஏற்பட்ட சாபங்கள் இன்றைக்கு அனைவரை முன்னேறி செல்ல முடியவில்லை. இங்கே பாருங்கள், ஆதாம் அங்கே இந்த தேவ திட்டத்தை செய்வதற்காகவே முதல் மனிதனாக தேவன் படைத்தார். ஆனால் இந்த ஆதாம் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல், அவர் சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்ததினாலே அங்கே நமக்குள்ளே பாவம் வந்தது. தேவ சித்தமும் திட்டமும் செய்யப்படாது போனது. ஆனால் ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், இரண்டாம் ஆதாமாக இந்த பூமிக்கு வந்த இயேசு கிறிஸ்து, கடவுள் மனிதனாக இந்த பூமிக்கு வந்து பிதாவுடைய விருப்பத்தை அவருடைய சித்தத்தை அவருடைய திட்டத்தை செய்வதற்காக தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆமென், அவர் மறுபடியும் உயிர்த்தெழுந்து எங்களை பிதாவுடைய சித்தத்தை செய்யும்படியாக எங்களை மறுபடியும் அவரோடு சேர்த்து கொண்டார். This is the purpose and plan was fulfilled because Jesus Christ died on the cross. இன்றைக்கு அருமையானவர்களே, நீங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்று அவருடைய பிதாவுடைய சித்தத்தை செய்வதற்கு, ஹல்லேலூயா, இங்கே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அழைத்த அழைப்புக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நீங்கள் படைக்கப்பட்ட நோக்கத்தையும் திட்டத்தையும் நீங்கள் அறிந்து கொள்வீர்களானால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேறி செல்லவும் ஆசீர்வாதமாக இருக்கவும் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். So you embrace your purpose of your life. உங்களுடைய இந்த உலகத்தில் நீங்கள் பிறந்ததுடைய நோக்கத்தை என்ன செய்ய வேண்டும், நீங்கள் எம்ப்ரேஸ் பண்ணணும், அதை அணைத்துக் கொள்ள வேண்டும். ஏன் நான் பிறந்தேன், எதற்காக பிறந்தேன், தேவ திட்டத்தை செய்வதற்கும் சித்தத்தை செய்வதற்குமே நான், ஹல்லேலூயா, இந்த பூமியிலே தேவன் என்னை கொண்டு வந்தார், பிறக்க வைத்தார். தாயின் கற்பத்திலே 10 மாதம் என்னை சுமந்து மிக அழகாகவும் என்னை அங்கே பிரமிக்கத்தக்க அதிசயமாக உருவாக்கினார் என்கிற அந்த உணர்வு, you must have the sensitivity of the Holy Spirit, sensitivity of God. அந்த தேவனுடைய உணர்வு நமக்கு வருமானால் நீங்கள் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமென். When you have the past memory, it will keep you as a prisoner. உங்களுடைய பழைய வாழ்க்கையை நீங்கள் நினைத்துக்கொண்டே இருப்பீர்களானால், உங்களுடைய பாவ வாழ்க்கையிலே நீங்கள் நினைத்துக்கொண்டே இருப்பீர்களானால், உங்களை வேதனைப்படுத்தின வாழ்க்கையை நினைத்துக்கொண்டே இருப்பீர்களானால், நீங்கள்
ஒரு சிறையிலே அடைக்கப்பட்டது போல ஒரு உணர்வு உங்களுக்கு உண்டாகும். But forget, if you forget the past, எதற்காக நான் பிறந்தேன்ங்கிறதை நீங்கள் மறந்து போனால், you will live always disappointment. எப்பயும் நீங்கள் அங்கே உங்களை எப்படி தோல்வியடைந்தவர்களாகவே நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் thank you Jesus, your failures are not final, and you know what, your failures are not a history, it's not a story, it is a chapter. அதாவது தோல்வி என்பது ஒரு வரலாறு அல்ல, அல்லது ஒரு வாழ்க்கையின் சரித்திரம் அல்ல. தோல்வி என்பது ஒரு அத்தியாயம், ஒரு புத்தகத்தின் அத்தியாயமா இருக்கலாம், maybe as a chapter of the book, but you are able to, hallelujah, overcome that chapter. hallelujah. எப்படி நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் மூலமாக நீங்கள் தேவன் உங்களை அழைத்த பரம அழைப்பின் பந்தயத்தை ஓடி முடிப்பீர்கள். பின்னானவர்களை மறந்து முன்னாடி நோக்கி ஓடி உங்களுக்கும் ஆசீர்வாதமாகவும் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாகவும் தேவ சித்தத்தையும் நீங்கள் செய்ய வேண்டுமானால், ஹல்லேலூயா, thank you Jesus, forget the past, amen, embrace the future, amen, forget the past, embrace the future. பலவேளை மறந்து, ஆமென், முன்னோக்கி போற காரியத்தை உற்சாகமாய் உங்களை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.